நான் 200 மீட்டர் ஓடுறேன். நான் நிறையா ஸ்டேட்லேருந்து நிறையா நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன். நேஷ்னல் கேம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கேன், ஜூனியர் நேஷ்னல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன், எல்லாமே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு எஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க. நான் எந்த காம்படிஷன் போனாலும் எஸ்டேட்லேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. மெடல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வர்றது உதயநிதி அண்ணான்ட்ட தான். வந்த உடனே மெடலை காமிச்சு கேஷ் அவார்டு கொடுத்துருவார் உதயநிதி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. இப்போது எஸ்டேட்டில் உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குண்ணா. அதனால் எங்களால் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்களால் நிறைய நேஷ்னல்ஸ் கோல்டு மெடல் எடுக்க முடியுதுண்ணா. ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இப்போது கோச்சஸ், கிரவுண்ட், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா. அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெருமை தான் படுறேன். எஸ்டேட்லேருந்து இந்த வருஷம் நானும் 3% கோட்டாவில் ஜாப் வாங்குகிறேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எஸ்டேடி கோச்சஸ், எஸ்டேடி டீம் மேனேஜர்ஸ், உதயநிதி அண்ணா எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நான் நேஷ்னல்ஸ் மெடல் அடித்தனால எனக்கு 3% கோட்டாவில் மெடல் வேலை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு. ஆனால் எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா? ஏசி போட்டு தர முடியுமா? நாங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிடைச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ரெக்வெஸ்டுக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாருடைய குரலாவும் தம்பி மாறி இருக்கான். ஹாஸ்டல் பசங்க எப்பவுமே பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. எஸ்டிஏடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு. 2500 பசங்க அதில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி 250 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து 350 ருபீஸ் ஆக்கினாங்க. அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி வசதி, இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம். 2500 பசங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும். நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக கொடுக்கும். எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, வீரர்களா நீங்க நிக்கிறதால கேட்கிறேன், உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன? ஒண்ணுமே இல்லை. இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது. என்னோட சாம்பியன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். தம்பி ஏசி மாட்டி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நிறைய மெடல் அடிக்கணும். கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் நேஷனல் மெடல் அடிப்பாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உட்காந்துருக்காங்க? எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? எஸ்டிஏடி ஹாஸ்டல்ஸ் அடுத்த வருஷம் 2500 மெடல் வரணுமாப்பா. அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க, கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு. அதை சூப்பரா பண்ணியிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன். வெல் டன்.